ஆன்மீக அன்பருக்கு எனது வணக்கங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாத பொது பலன் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்ப்போம். இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா 16/12/2024 13/1/2025 வரையான ஒரு பொது பலன் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் மார்கழி 15 பார்த்திங்கன்னா 30/12/2024 சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பேச்சடிக்கின்றார். இந்த மார்கழி 17ஆம் தேதி 1/1/2025 புதன் பகவான் தனுசு ராசி பேச்சு. இப்படி ஒரு பேச்சோடு இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஒரு மார்கழி மாத பொது பலன்கள். இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் 5 இருக்கின்றார். சூரிய பகவான் 5 இருக்கிற நிலையில் பார்த்தோன்னா உங்களுக்கு எதிராக யாராக இருக்காங்களோ அந்த எதிராக இருந்தவங்க கூட உங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. எந்த எதிரியாக இருந்தால் உங்களுக்கு நல்லா தான் பண்ணுவான், சப்போர்ட் தான் பண்ணுவான். அந்த நிலை காலகட்டம் மாறப்போகுது. உங்களுக்கு இந்த எழுத்து சார்ந்த நாவல் சார்ந்த செயல்பாடில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது. உங்களுடைய சிந்தனை எந்த ஒரு சிந்தனையாக அந்த சிந்தனை போக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற சிந்தனை தேவையற்ற குழப்பங்கள் அதில் போயெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. ஆனால் ஒரு எந்த சிந்தனையில் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தெளிவான சிந்தனை போக்கில் செல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பது நல்லது. கொஞ்சம் கவனமாக இருங்க சில விஷயங்களில். செவ்வாய் பகவான் 12 இருக்கார். செவ்வாய் பகவான் 12 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் நெருக்கடி ஏற்படும். அந்த செலவுகள் நெருக்கடியில் கொஞ்சம் நீங்கள் சமாளிக்கணும். உங்களுடைய கையிருப்பு தான் ஆச்சு கொஞ்சம் நீங்கள் அதை நெருக்கடியை சமாளிக்கலாம். நீங்கள் வீட்டு தேவை என்னையோ அந்த தேவைகளை நீங்கள் அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராகவும் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. வீட்டு தேவையும் நீங்கள் சரி பண்ண போகிறீங்க. எதிர்பாராத சில நெருக்கடிகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைந்து செவ்வாய் பகவான் 12 இருக்கார். அதுக்கு சப்போர்ட்டையும் தைரியத்தை உங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் கொடுப்பார். இந்த புத பகவான் 4 இருக்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த நீண்ட நாள் நண்பர்கள்லாம் கொஞ்சம் சந்திப்பீங்க. ரொம்ப நாள் சந்திக்காமல் இருந்த நண்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு அதே மாதிரி மற்றவர்களுடைய உங்களுடைய நடத்தையில் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும் பாருங்கள். கொஞ்சம் உங்களுடைய நடவடிக்கை சில மாற்றங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பதுங்க. அது ஒரு நல்ல மாற்றமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. அந்த மாற்றம் உங்களுக்கு தேவையான மாற்றமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு இந்த 1/1/2025 பார்த்திங்கன்னா புதன் பகவான் 5க்கு வருகின்றார். இந்த 5க்கு புதமான வருகின்ற காலத்தை பார்த்தோன்னா மனசில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஆசைகள்லாம் தோன்றக்கூடிய நிலை ஏற்பட போகுது. வித்தியாசமான ஆசைகள் தோன்றக்கூடிய ஏற்பட போகுது. இந்த புதன் 5 இருக்கின்ற காலகட்டத்தில் புதன் மனசு இல்லையா, மனசுக்கார. ஆனால் கொஞ்சம் தேவையான மாற்றம் நல்லது உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் என்ன ஆசைன்னு கொஞ்சம் பார்த்து பிரச்சனையில் மாட்டிக்காமல் சில ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கலை சார்ந்த செயல்பாடில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அதேமாதிரி இந்த சுக்கிர பகவான் 6 இருக்கிறதால பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு மேம்பட போகுது. கணவனுக்கோ மனைக்கோ தன்னுடைய துணையை பற்றிய ஒரு எண்ணங்கள்லாம் கொஞ்சம் புரிதலும் கொஞ்சம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. இந்த சுக்கிர பகவான் 6 இருக்கிற நிலையில் உங்களுக்கு பார்த்துங்க. வாகன பழுது நீக்கக்கூடிய ஒரு செயலை செய்யப்படும். அதற்கான கொஞ்சம் செலவுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த 30/12/2024 பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் 7க்கு வருகின்றார். இந்த சுக்கிர பகவான் 7 வருகின்ற நிலையில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியிடையே கொஞ்சம் மனவிட்டு பேசுங்க. எந்த பிரச்சனை இருந்தால் உட்காந்து மறுபடி பேசுகின்ற நிலையில் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பரஸ்பரம் நிலை ஏற்படுறதால கொஞ்சம் மனவிட்டு பேசுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள், பேசுங்க. அதனால் நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும். உங்களுக்கு எதிராக யாராக செயல்பட்டாங்களோ அவங்களாம் தானாக விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது தொழில் சார்ந்த ஆஃபீஸில் எங்கேயா இருந்தாலும் உங்களுக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்க பழகினாங்கன்னா அவங்களாம் தானாகவே விலகி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக இருங்க. நீங்கள் குரு பகவான் 10 இருக்கார். அந்த 10 குரு பகவான் இருக்கிற நிலையில் பார்த்தோன்னா உங்களுடைய சமூக பணியில் ஒரு பலதரப்பட்ட அனுபவங்கள் நீங்கள் பெறக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு அந்த அனுபவம் உங்களுக்கு வாழ்நாளில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுது. உங்களுக்கு பார்த்துங்க. சனி பகவான் 7 இருக்கின்றார். 7 சனி பகவான் இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த நுட்பமான அந்த அறிவு நுட்பமான சில செயல் செய்வது, அந்த அறிவு நுட்பமான சில பேச்சுக்களை வெளிப்படுத்துவதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட போகுது. ஒரு இடத்துல பேசணும்னா ஒரு நுட்பமாக பேசுவது, ஒரு செயலை நுட்பமாக செய்வது, இதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்க போது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினா உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராகு பகவான் 8 இருக்கின்றால் 8 ராகு இருக்கிற நிலையில் பார்த்தா உங்களுடைய
முன்கோபமின்றி செயல்படுங்கள். தேவையற்ற கோபங்கள், தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி தவிர்த்துட்டு முன்கோபம் இல்லாமல் அமைதியாக இருப்பதாலே நிறைய விஷயம் உங்களால் கண்டிப்பாக சாதிக்கணும். அந்த கோபத்தை கொஞ்சம் தள்ளி வைத்து விடுங்கள். சிம்மராசி நண்பர்களே, இந்த மார்கழி மாதம் கவனமாக இருங்க. கேது பகவான் 2 இருக்காள். 2இல் கேது பகவான் இருக்க நிலையில் பார்த்தோன்னா யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. 2இல் கேது பகவான் இருக்கார். யாருக்கும் எந்த வித வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படாது. அதனால் வாக்குறுதியை கொடுத்துட்டு பின்னாடி கஷ்டப்படுவதும் வருத்தப்படுவதை தவிர்க்கணும்னா யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்மத்துக்கு பொதுவாக ஒரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல பயனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த மார்கழி மாதம் சிம்மராசி நல்ல ஒரு முன்னேற்றத்தை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையுது. நன்றி, வணக்கம்.